பாஜக அதிமுக கூட்டணி. அமித்ஷா அவர்களை எடப்பாடி பழனிசாமி சந்தித்து வந்த பிறகு அவர் எதுவுமே நாங்க கூட்டணி குறித்து பேசவில்லை அப்படின்னு சொல்லிட்டார். பட் அமித்ஷா என்ன சொல்றாருன்னா, கூட்டணி தொடர்பாக ஆலோசனை நடைபெற்று வருகிறது, உரிய நேரத்தில் அறிவிப்பை வெளியிடுவோங்கிறாரு. எதை மையப்படுத்தி அவர் சொல்றாருன்னு நினைக்கிறீங்க? இல்லை, கூட்டணியெல்லாம் உருவாயிருச்சு. இல்லை, இதை நான் பல முறை சொல்லியிருக்கேன். கூட்டணியிலே அப்படியே தான் இருக்குது. இவங்க கூட்டணியை விட்டு எப்போ விலகி போனாங்க? எங்கே ஒரு உதாரணம் சொல்லுங்கள். அவங்க விலகி போயிட்டாங்க. மக்களவை தேர்தலில் அவங்க விலகி போயிருக்கலாங்க. எனக்கு தெரிஞ்ச அப்போ கூட அவங்க கூட்டணியில் தான் இருந்தாங்கங்கிற கணக்கு தான். அது ஒரு சொல்லி வச்சு செஞ்ச மாதிரி தான் எனக்கு பார்க்குறேன். ஸோ இப்போ அவங்க போயிட்டு வந்ததெல்லாம் சும்மா அந்த இவ்வளோ நாள் பிரிந்து இருந்தது மாதிரி போயிட்டு வந்திருக்கிறாங்க. கணக்கு வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த முறை 134 சீட்டுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க, 100 சீட்டை என்கிட்ட கொடுத்துருங்கிற அளவுக்கு அவங்க பேசிட்டாங்க. தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா என்ன செய்யுதுன்னா, அதிமுகவுடன் கூட்டணி வைக்கல, அது முழுக்க சர்வாதிகாரம் செய்யுது, மிரட்டுது, அடிபணியை வைக்கிது. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இது அதிமுக காரங்க கோவப்படுறாங்களோ இல்லையோ, நம்மை போன்ற இன உணர்வு கொண்ட தமிழர்கள் ஒரு திராவிட கட்சியை இப்படி ஒரு தேசிய கட்சி முழுங்க பார்க்குதே, ஒரு மதவாத கட்சி முழுங்க பார்க்குதுன்னு பதறோம். அதிமுகவை முழுங்க பார்க்குறாங்க. அதுதான் மக்களவை தேர்தலுக்கே செஞ்சிருக்கலாமே. நீங்க மிரட்டி பணியை கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா, தேர்தலில் கூட்டணி இல்லைங்கிறனால பாஜகவோட கூட்டணி இல்லைங்கிற கணக்குலாம் வர முடியாது. இதெல்லாம் பயங்கரமான ராஜதந்திரம். அது அமித்ஷாவினுடைய சோசியல் இன்ஜினியரிங். இந்தியா முழுக்கவே இந்த மாதிரி நிறைய கட்சிகள் உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. அவங்க இங்கே அதிமுகங்கிற கட்சியை அவங்க அப்படியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் அவங்க சந்தித்தது, பேசினது வேற ஒன்றும் இல்லைங்க. ஒரு மனிதர் போய் பார்க்குறாரு அமித்ஷாவை, 3 கார் மாறுறாருங்க. இதெல்லாம் என்ன இது? இந்த மாதிரி இதே இவங்க மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவங்க இந்த மீட்டிங், தேசிய வளர்ச்சி குழு மீட்டிங்கில் மன்மோகன் சிங்கிட்ட எங்கள் தமிழ்நாடுக்கு பேச நீ அதிக டைம் தரேன்னு சொல்லிட்டு வெளிநடப்பு செஞ்சாங்க. அப்போ நாங்களாம் டெல்லி செய்தியாளர்கள், நான் ஒரு 3 பேர் நிற்கிறோம். தமிழா இங்கிலீஷான்னு கேட்டு பேட்டி கொடுத்தாங்க. நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு. இதில் நான் சொல்கிறது ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படிப்பட்ட டெல்லியை மிரட்டிய ஒரு பாரம்பரியம் கொண்ட ஒரு கட்சியிலிருந்து இன்னைக்கு அவரை பார்க்க போகிறேங்கிறாங்க. இல்லை, நாங்கள் புதுசாக ஆஃபீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேங்கிறாங்க. என்ன சார் கூட்டணி உருவாயிருச்சா, அதை பற்றி பேசலாங்கிறாங்க. இது ஒரு வகையில் ஒரு ஆரோக்கியமான விஷயம். ஏன் தெரியுமா? பாஜகவுடன் கூட்டணின்னு அவங்களால வெளிப்படையாக சொல்ல முடியல பாருங்க. அதை அமித்ஷா தான் அறிவிக்கிறாரு. என்ன சொல்றாரு? அதிமுகவுடன் கூட்டணின்னு சொல்ல அவர் பயன்படுத்திய வார்த்தை எவ்வளோ மோசமான வார்த்தை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறும்னா இது என்னங்க அர்த்தம்? தமிழ்நாட்டில் அதிமுக தாங்க பெரிய கட்சி. இங்கே பாஜகவுடைய அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவும் இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு பேசுகிறாங்க. இதுவே அதிமுகவை அவமானப்படுத்தின ஒரு மிகப்பெரிய விஷயம். அதனால எடப்பாடி போயிருக்காரு, இன்னைக்கு செங்கோட்டையன் போயிருக்கிறாரு. இது என்ன கணக்கு தெரியுமா? எடப்பாடி தீர்மானிக்கிற இடத்துல இல்லைன்னு அவங்க காமிக்கிறாங்க. உங்க கட்சி சார்பில் வந்தாரு, அவர் உங்க கட்சியினுடைய ஹோல் ரெப்ரஸன்டேட்டிவ் இல்லைன்னு காமிக்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் செங்கோட்டையன் போயிருக்கு. கண்டிப்பா எல்லாமே எங்க செக்ல இருக்கிறாங்க. ஆனா உன் கட்சிக்கு கட்டுப்பாட்டுல யாரும் இல்ல. நீங்க எப்படி எடப்பாடிக்கு எதிராக இல்லைன்னா எடப்பாடிக்கு மாற்றாக அப்படிங்கிற பார்வை வைக்கிறீங்களா? என்ன, ஒரு கட்சி ஒரு பாஜக தலைமையை பார்க்க செங்கோட்டையன் போவாரு, ஒரு நாள் தம்பிதுரை போவாரு, அடுத்து கருப்பண்ணன் ஒரு முறை போவாரு, வேலுமணி தங்கமணிலாம் தனித்தனியா போவாங்களா? என்னங்க இது? இல்ல, அவர் அமித்ஷாவும் ஒன்றும் பார்க்கலையே. நிர்மலா சீதாராமனை பார்த்துருக்குறாங்க. சரி, இன்னைக்கு அதிமுக சார்பில் பேச வரக்கூடிய நண்பர்கள்ட்ட ஒரு கோரிக்கை. நிர்மலா சீதாராமனை சந்தித்து எங்களுக்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் கிடைச்சதை விட ரொம்ப குறைவாக தான் இந்த 10 ஆண்டுகளில் கிடைச்சிருக்கு எங்களுக்கு வரக்கூடிய நிதி. இன்னைக்கு அது ஒரு இஷ்யூவாக ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பேசப்பட வேண்டிய விஷயம். வர வேண்டிய நிதியெல்லாம் கடந்த முறை திட்ட கமிஷன் பரிந்துரைக்கிறத விட ரொம்ப குறைவாக போய்கிட்டு இருக்கு. 40% 30% பரிந்துரைத்து தமிழ்நாட்டுக்கு வருது அப்படின்னு கேட்கவா போயிருப்பாரு? இல்லை, இப்படி நீங்கள் சொல்லுங்கள், தமிழ்நாட்டில் யாராவது இதை நம்புறாங்களா? நிர்மலா சீதாராமன்கிட்ட போய் தமிழனுக்காக வரியை கேட்க அவர் போனாரு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் அப்படி பேச சொல்லுங்க பார்ப்போம் இந்த விவாதத்திலேயே. சரி, அப்ப அதுக்காக வச்சு என்ன நகர்வு பண்றாங்கன்னு நினைக்கீங்க? ஏங்க, டீலிங் அவங்க அதிமுகவை பிச்சு எடுத்துட்டாங்கங்க. ஒற்றை நபர் செங்கோட்டையனை வைத்து அதிமுகவை என்ன டீலிங் பண்ணிட முடியும்? கட்சி பொதுக்குழு எல்லாம் எடப்பாடியே டீல் பண்ணியிருக்கிறாங்க, ஓபிஎஸ்ஸே டீல் பண்ணியிருக்கிறாங்க, டிடிவி தினகரன் டீல் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் அவங்க வளையத்துக்குள்ள வந்துட்டாங்க. செங்கோட்டையன் நான் பேசின எல்லாரோடையும் சீனியரானவருங்க. செங்கோட்டையன் இவ்வளவு நாள் அமைதியா இருந்தாரு. எடப்பாடியோட பல மடங்கு சீனியரானவர் செம்மலையும் செங்கோட்டையனும் தம்பிதுரையும் தான். அவங்க இவ்வளவு நாள் அமைதியா இருந்தாங்க. அவங்க எல்லாரையும் இப்ப அவங்க டீல் பண்றாங்கங்க. பொதுச் செயலாளர் செங்கோட்டையன் அறிவிக்கலாம். சிஎம் கேண்டிடேட்டா நீங்க பாஜக எப்படிங்க செங்கோட்டையனை? பாஜக தாங்க இயக்குது கட்சியினுடைய. நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? உண்மை அதுதான். ஏங்க, ஒரு 3 கார் மாறி ஒருத்தர் போறாருங்க. பத்திரிகையாளர்களை பார்த்தா என்ன கேள்வி கேட்போம்? பத்திரிகையாளர்கள் இதை தான் கேட்பாங்க. இதுக்கு தான் பாஜக கூட்டணி இல்லைன்னு 3 மாதத்துக்கு முன்னாடி சொன்னீங்களா அப்படின்னு. இப்போ தமிழ்நாட்டில் பாஜகவுடன் கூட்டணி என்று சொல்வதற்கே அவங்களுக்கு ஒரு அரசியல்வாதி பயப்பட வேண்டிய நிலை இருக்குது. அதை தான் ஒரு 3 காரி மாறி போனதை காமிக்குது.
இன்னைக்கு செங்கோட்டையனை கூப்பிட்டு அவங்க தனியா பேசியிருக்கிறாங்க. அப்ப டீல் வந்து இதுதாங்க. இல்ல சொல்லுங்க. அமித்ஷாவை எதற்கு பார்க்க போனோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தெளிவா அவர் சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு சார்ந்த பல்வேறு கோரிக்கைகளோட தான் அவர் போயிருக்காரு. யாரு? எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி அதான் அவர் சொன்னார். செய்தியாளர்கள்ட்ட இதெல்லாம் தெளிவா சொல்லியிருக்காரு அவரு. ஏங்க இதை பார்க்க போனவராங்க 3 கார் மாறி போகணும். இப்ப நான் அதை தான் சொல்றேனே, இன்னைக்கு நிர்மலா சீதாராமனை சந்தித்து தமிழர்களுக்கான வரி பகிர்வில் நீங்கள் மோசம் செய்கிறீர்கள் என்பதை கண்டித்து விட்டு வந்தார் செங்கோட்டையன். அதிமுக சார்பில் உள்ளவங்களை பேச சொல்லுங்க பார்ப்போம். தமிழ்நாட்டில் யாராவது ஒருத்தர் நம்புவாங்களா? இன்னைக்கு செங்கோட்டையன் போய் நிர்மலா சீதாராமன்ட்ட நம்ம ஜிஎஸ்டி வரி குறித்து கருத்து சொல்ல போயிருக்கிறாங்க, நமக்கு வர வேண்டிய நிதியை குறைச்சிட்டாங்களேன்னு போய் தமிழ்நாடு சார்பாக அவர் கேட்க போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். முழுக்க ஃபர்ஸ்ட் அவங்க பார்க்க போனாங்கன்னு சொல்றாங்க, இவங்க கூப்பிட்டுருக்காங்க, அவங்க போயிருக்கிறாங்க. அந்த உரையாடலை தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஏதோ இவங்க பார்க்க போனோம்னு அவங்க டைம் கொடுத்த மாதிரி பேசாதீங்க. அவங்க கூப்பிட்டு என்னப்பா எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருக்கிறாங்க. ரொம்ப குறைவான தொகுதியில அதிமுகவுக்கு நிறுத்த வைக்கிறதுக்காகத்தான் இத்தனை அலுவலுக்கு பண்றாங்க. சரி சார், நீங்க செங்கோட்டையன் அவர்கள் மூத்த தலைவர், செங்கோட்டையனை மாதிரி நிறைய தலைவர்கள் இருக்காங்க. ஒரு மூத்த தலைவரை கூப்பிட்டு டெல்லியில பேசுறதுனால இங்க அதிமுகக்குள்ள என்ன செஞ்சிட முடியும்? அதிமுகவை செஞ்சுட்டாங்களே சார், இனிமே புதுசா செய்யணும்னு நீங்க சொல்றீங்க. அதிமுகவுக்கு ஒற்றை தலைமை இருக்கா, கூட்டு தலைமை இருக்கா, இரட்டை தலைமை இருக்கா? ஒற்றை தலைமையா மாறிட்டாங்களே. எடப்பாடி பழனிசாமி தானே ஒற்றை தலைமை. எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமைனா எதுக்கு அவர் வந்து அமித்ஷா போய் பார்க்குறாரு, செங்கோட்டையன் போய் எதுக்கு பார்க்குறாரு? எங்க எடப்பாடி பழனிசாமி இப்போ என் தலைமையில தான் சொல்லுங்க பார்ப்போம். ஓபிஎஸ் எப்படிங்க 2 நாளுக்கு முன்னாடி இவ்வளவு துணிச்சலா பேட்டி கொடுக்குறாரு? செங்கோட்டையன் போய் எதுக்கு தனியா பார்க்குறாரு? செங்கோட்டையன் பார்க்க போனது எனக்கு தெரியாதுன்னு ஒரு தலைவர் சொல்றாருங்க. அவர் தாங்க இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர். செங்கோட்டையன் ஏன் பார்க்க போனார்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்டா அப்படியா எனக்கு தெரியாதுங்கிறாரு. பல விஷயங்களை எடப்பாடி பழனிசாமி எனக்கு தெரியாது, பத்திரிகையாளர் சொல்லி தான் தெரியும்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாருன்னா இதுல இருந்தே கட்சி யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க, இன்னைக்கு இன்னொரு விஷயம் நடந்திருக்கு, அதோட தான் இதை பொருத்தி பார்க்கணும். எடப்பாடி அவர்களை சந்திக்கிறது, செங்கோட்டையனை தனியாக கூப்பிட்டு சந்திப்பின் அதே வேளையில் சி ஓட்டர்ஸ்னு ஒரு கான்செப்ட் வந்து எடப்பாடியோட விஜய் வந்து அதிக ஓட்டு வாங்குவாருன்னு இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய மோசம் பாருங்க. அதிமுக எவ்வளவு பெரிய கட்சி, அந்த கட்சியை விட விஜய் ஜெயிப்பாராம். நேத்து வந்து சொல்றாரு திமுகவுக்கும் விஜய்க்கு தான் போட்டின்னு விஜய் சொல்றாரு. அடுத்த நாள் திமுகவுக்கு அடுத்து விஜய் தான் போட்டியில் இருக்காருங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உண்டு பண்றாங்க. அதிமுகவை காலி செய்யறாங்க சார் அவங்க. அதிமுக காரங்களுக்காக நான் பேசுறேன்னு கூட எடுத்துக்கோங்க. அதிமுக காரங்க நியாயப்படி இதை உணர்ந்து பேசணும். இப்ப பாஜக எங்களை அழிச்சிருச்சே, விஜயை வச்சு எங்களை காலி பண்ண பாக்குறீங்களேன்னு உணரணும். அதிமுகவே இது முழுகி கொண்டு இருக்கிறது. இப்ப விஜய்க்கு வந்து 2வது இடம் இருக்கான். இது 10% எடப்பாடி பழனிசாமிக்கு 10%, விஜய்க்கு 28%. இது இங்கே 18%, விஜய்க்கு 18, இங்க ஸ்டாலினுக்கு 28, இவங்களுக்கு வந்து 18%. அப்ப இதுக்கு பின்னாடி பாஜக அதிமுக கண்டிப்பா அதிமுகவை காலி செய்யறாங்க சார். பிம்பத்தை சிதைக்கிறாங்க, ஒண்ணுமே இல்லைங்கிறாங்க. இனி விஜய் தான் வரப்போறாருன்னு அவங்க பிம்பத்தை கண்டு பண்றாங்க. இவங்க சொல்ல விஜய் பேசுவாரு, விஜய் பேச இவங்க அதை செஞ்சு காமிப்பாங்க. புரியுதுங்களா? அதிகாரம் இருக்கு சார், பணம் இருக்கு சார், ஆட்சி இருக்கு. எல்லாத்தையும் வச்சு தமிழ்நாட்டுக்குள்ள என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதே மகாராஷ்டிராவா இருந்தா என்னைக்கோ ஒரு சிண்டையை உருவாக்கி இருப்பாங்க. இல்ல நீங்க அதிமுகக்குள்ள பிரிவை நீங்க உருவாக்கணும், இல்ல எடப்பாடிக்கு மாற்றா ஒரு தலைவரை உருவாக்கணும்னா அன்றைக்கே உங்க ஓபிஎஸ் உருவாக்கி இருப்பாங்கல்ல. ஓபிஎஸ் வலிமையான தலைவர் அதிமுக. இன்னைக்கு ஓபிஎஸ்க்கு அதிமுகல இடம் இல்ல. நீங்க எடப்பாடிக்கு மாற்றா தலைவர்னா இன்னைக்கு கூட ஓபிஎஸ் அவரு கொண்டு வந்துக்கலாம். ஏன் அதிமுக தலைவர்களை உருவாக்குவது பாஜகவின் நோக்கம் இல்ல, அதிமுகவை இல்லாமல் செய்வது, ஒரு திராவிட கட்சியே இல்லாமல் செய்வது. கலைஞர்கிட்ட வந்து அவர் உதவியாளர் சண்முகநாதன் கேட்கிறாரு, எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, நம்ம திமுகங்கிற ஒரு பெரிய கட்சியை அவர் சதைச்சிட்டாருங்கிறப்ப கலைஞர் சொன்னாரு, திமுகவை ஒழிக்கல, எம்ஜிஆர் வந்து ஒழிச்சது காங்கிரஸை தான், தேசியவாத கட்சிகளையும் மதவாத கட்சியிலும் தான் எம்ஜிஆர் ஒழிச்சிருக்காரு. அது அந்த மாதிரி சிந்தனை உள்ளவர்களாம் அதிமுகவுக்கு போயிட்டாங்க. இல்லைன்னா அவங்க ஸ்தாபன காங்கிரஸ்லையும் சுதந்திரா கட்சியிலையும் பிரஜா சோசியலிஸ்ட்டுங்கிற மாதிரி ஜனசங்கங்கிற மாதிரி போயிருப்பாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 2மே திராவிட கட்சி, ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. இதுதான் தமிழ்நாடு. எம்ஜிஆர் நல்ல காரம் பண்ணியிருக்காரு, தேசியத்தை ஒழிச்சிட்டு நம்ம திராவிட கட்சியில கொண்டு வந்திருக்காரு. அடிச்சாலும் பிடிச்சாலும் தமிழ்நாடு இந்த 2 கட்சி தான் அப்படின்னு சொல்லி கலைஞர் சந்தோஷப்பட்டார். இன்னைக்கு அந்த நிலையை உடைக்கிறாங்க. அதிமுக இல்லாத நிலை கண்டு வருந்துகிறேன்னு முதலமைச்சரே சட்டசபையில் சொல்றாரு.